ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே விருச்சிக ராசி. வரும் மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக இருக்கிறார். இந்த கிரக பயிற்சி பலனில் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோச்சார பலன்கள் எப்போவுமே 10% தான், அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜென்ம ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்திகளே உங்கள் வாழ்வியல் சம்பவங்களை 90% தீர்மானிக்கும், அதையும் மறந்துடாதீங்க. இன்னொன்று, கோச்சார பலன் எப்போவுமே ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானது அல்ல, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆல்ரெடி விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. இந்த இடம் அவருக்கு அவ்வளோ சிறந்த இடம் அல்லங்கிறது மாதிரி வரும். அடுத்து ராகு கேது பயிற்சியில் 10ல் கேதுவும் 4ல் ராகுங்கிற மாதிரியான அமைப்பு வரும். இப்போ இதுவரை உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் போய் அட்டமத்து குரு அப்படின்னு 8ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். பொதுவாக குரு ஒரு இயற்கை சுவருங்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. அவர் பார்க்கும் இடம் வாயிலாக சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு 8க்கு போகிறதுங்கிறது ஒரு மாதிரி நன்மை தீமையை கலந்து செய்யக்கூடிய அமைப்பாக போயிடும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கான ராசிக்கான பலன் தான் இது. 2 குடைவர் 8ல் மறைகிறார். நம்ம காசு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. 5 குடைவன் 8ல் அப்படிங்கும்போது குழந்தைகளை, பூர்வீகத்தை, சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பணத்தை வேண்டி வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது, குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்க வேண்டியது, அல்லது நாம் ஒரு பக்கம் வேலையில் இருந்துட்டு குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறதுங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சற்று மிகுதியாகவே இருக்கும். அந்த பிரிவுங்கிறது ஒரு விதத்தில் நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா 2 குடைவன் 8லேங்கும்போது குடும்பத்தை நிரந்தரமாக பிரியறதுக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ 8ஆம் இடத்தின் மூலமாக சில நன்மைகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, வெளிநாட்டில் வேலை, முன்னேற்றங்கள், பதவி உயர்வு அப்படிங்கிறது மாதிரியும், பங்குச்சந்தை ஆதாயம், முதலீடுகள் பல மடங்கு லாபம் தர்றது அப்படிங்கிறது மாதிரியான பலன்கள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 5ல் இருக்க சனி மனதில் ஒரு இனம் புரியாத கவலைகளையும் கலக்கத்தையும் கொடுக்கவே செய்வார். அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வேலையில் நீங்கள் மிகவும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். மேலதிகாரிகளை பகைச்சிக்கக்கூடாது. உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணி குழி பறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எல்லாரிடத்திலும் வெளிப்படையாக இல்லாமல் இருப்பது நன்று. குரு பார்க்கும் இடங்கள் அடிப்படையில் 4, 2 மற்றும் 12ஆம் வீடுகளை உங்கள் ராசிப்படி குரு பார்ப்பார். இப்போ 8ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்க குரு தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் 4ஆம் இடத்துல இருக்க ராகுவை குரு பார்வை கண்ட்ரோல் பண்ணிருங்கிறதுனால ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெருமளவான நெகட்டிவ் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பதவியில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்கிறது, அல்லது கம்பெனியே உங்களை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அனுப்பிச்சி வைக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான சூழல்களும் உருவாகும். இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூரில் குடும்பத்தோடு வசித்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு, எம்என்சி கம்பெனி திடீர்னு ஒரு லே ஆஃப் மாதிரி நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குது. இந்த கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறவரோ உங்களை இனிமேல் பூனே, மகாராஷ்டிராவில் இருக்கிற கம்பெனியில் தான் போய் நீங்கள் ஹெட்டாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுது. டமால்னு பிள்ளை குட்டிங்க படிப்பையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது முடியாத காரியம். அந்த மாதிரி இவர் தனியாக பிரிஞ்சிருக்கிறது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இருக்கிற இடத்தை குரு கெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, லாட்ரி சீட்டு மோகங்கள் இதையெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் குறைச்சி யோசிச்சுக்கிறது நல்லது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடியது 8ஆம் இடம். அதனால் திடீர் தோன்றும் நபர்களை நம்பி நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வாக இருங்க. இந்த ஆன்லைன் மோசடி, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். எச்சரிக்கை மற்றும் கவனம்.
பொதுவாக 8ஆம் இடத்து குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார ரீதியான சில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் முதலீடுகளை ரகசியமாக வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சம்பள உயர்வு, பணி உயர்வு, பணியிடை மாற்றங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பணத்தை சரியானபடி முதலீடு செய்வது, குடும்பத்தார் நலனுக்காக உங்களை வருத்தி கொள்வது அப்படிங்கிறது மாதிரியான சூழல்கள் இந்த நேரத்தில் உருவாகும். தாய் தகப்பன் பட்ட கடனை தீர்க்கும் அமைப்புகள் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சுபகாரியத்திற்கான செலவினங்கள் சரி செய்யப்படும். புது வீடு கட்டி, புதிய வாகனம் வாங்கி, புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் உண்டாகும். 4ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு அப்படிங்கிறதுனால, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு தன் 9ஆம் பார்வையாக பார்த்துறாருங்கிறதுனால, அந்த இடத்துல இருக்க ராகுவினால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் பெருசாக பாதிக்காது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்கிறது உண்மை. அதே நேரத்தில் ஏதேனும் பாதிப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் தாண்டி சரி செய்து கொள்ள முடியும். தாயாதி வர்க்கத்திற்கும் உங்களுக்குமான உறவு நிலையில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான யோகிதைகளை வளர்த்து கொள்ள முடியும். பதவி, பட்டம், பதவி உயர்வு, முன்னேற்றம், உயர்கல்வி, மேன்மை போன்றவற்றை இந்த இடத்துல குரு பார்வை கொடுக்கும். பொதுவாக 4, 8, 12ங்கிறது சொத்து சேர்க்கிற ஸ்தானம் தான். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ புதிய வீடு கட்டி குடிபுகும் அமைப்பு, புதிய வாகனம் வாங்கும் அமைப்பு, புதிய தோட்டம் சொத்துக்கள் ஏற்படுத்தும் அமைப்பு, வீடை ரெனியூவேஷன் பண்ணி புதுப்பித்து கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கும். காலி இடம் வாங்கி போடுறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். மொத்தத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்தி கொள்ளும் நேரம் இது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. யாரையும் பெரிதாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கும் தன்மையை வளர்த்து கொள்வது நன்று. நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். மற்றபடி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது ஆயுள் தீர்க்கம், ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம், குளறுபடிகள் எதுவும் தேவையில்லை. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அவர் ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குழந்தைகளுக்கான முதலீடுகள், திருமண காரியங்கள், வீடு கட்டி குடிபுகுதல், புதிய சொத்துக்கள் சேர்ப்பது, தொழில்களில் முதலீடு செய்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் தடைகள் எதுவும் இருக்காது, நல்ல நிவர்த்தி ஏற்படும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். 8ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ் தான். அவர் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் நல்ல ஸ்தானங்களில் 2 பார்க்குறாரு. ஒன்று தனஸ்தானம், இன்னொன்று சுகஸ்தானம். அதனால் வரவு ஏதேனும் ஒரு வகையில் வரும். திடீர் வருமானத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பதவி உயர்வை எதிர்நோக்கி காத்துட்ருக்கவங்களுக்கு டக்குன்னு அது கிடைக்கும். நம்ம எதிர்பாராத தருணங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் 8ஆம் இடம். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்போ எதிர்பார்த்து பிளான் பண்ணுறீங்களோ அதை கெடுத்து விடுறது 8ஆம் இடத்தோட வேலை. அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க பெருசாக எதுக்குமே பிளான் பண்ணாமல் விட்டுடுறதே இவங்களுக்கு பெரிய நல்ல விஷயம். திட்டமிடாமல் இருந்தாலே வெற்றி கை கெட்டும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இந்த கோச்சார பலன் எல்லாமே வெறும் 10%. அப்போ உண்மையான பலன்கள் எப்படி நடக்கும்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதக அடிப்படையில் இப்போ நடந்துட்டுருக்கிற தசாபுத்தி அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கும். இப்போ நீங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா குரு திசை ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி திசை 19 வருஷம். 22 வயசுக்கு மேலே புதன் திசை நடந்துகிட்ருக்கிறவங்க இருப்பாங்க, கேது திசை நடந்துகிட்ருக்கிறவங்க இருப்பாங்க, சுக்கிர திசை நடந்துகிட்ருக்கிறவங்க இருப்பாங்க, சூரிய திசை சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பலன்களே அன்றி கோச்சார பலனை வச்சுக்கிட்டே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி விடும். வானம் அளவுக்கு உயர்ந்து விடுவீர்கள், அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் ராசிகள், கோடிகளை குவிக்க போகும் குபேரர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. போன வருஷம் குரு பயிற்சியில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ராசிகள்னு போட்டதில் எத்தனை ராசிக்காரங்க கோடீஸ்வரங்க ஆனீங்க அப்படின்னு மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் அனுப்புங்க பார்க்கலாம். சும்மா ஒரு கவர்ச்சிகரமான தம்ப்நெயில் வச்சுட்டு அதன் மூலமாக ஒரு வியூஸை இழுக்கலாங்கிறத தானே தவிர நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு நடக்கணும். நடக்காத விஷயத்தை சும்மா திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் நானும் ஜோசியர்னு சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. கோச்சார பலன்கள் என்பது வெறும் 10% நடக்கிற சமாச்சாரம் தான். 5 முதல் 10% நடந்துட்டாலே பெரிய விஷயம். அப்போ இப்படியெல்லாம் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது உங்களுடைய ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அது இல்லைங்கிற பட்சத்தில் அதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இப்போ அஷ்டம சனி வந்தோடனே ஐயோன்னு போயிடுவீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க, துன்பம் தான், துயரம் தான், அடித்து துவச்சி காய போட்டுருன்னு சொல்கிறதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க.
இப்போ போன 3 வருஷமாக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி நடந்துச்சு. எத்தனை பேர் துன்பம் எனும் ஆற்றில் நீந்தி கடந்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்தவங்க அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோச்சார பலன்களை எப்போதும் அளவறிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். 8ல் குரு போயிட்டாரு, அவ்வளோதான் இனி எனக்கு கஷ்டம்னோ, 9ல் குரு வந்துட்டார், ஆஹா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுன்னு கற்பனையின் உச்சத்திற்கு செல்ல வேண்டாம். நமது அடிப்படை ஜாதகம் என்ன தருகிறதோ அதை சற்று மிகைப்படுத்தியோ அல்லது குறைத்தோ கொடுப்பதுக்கு மட்டும்தான் கோச்சாரத்துக்கு பலன் உண்டு என்று கூறி, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது, குரு பகவானுடைய தென்குடி திட்டைக்கு ஒரு தடவை சென்று வழிபட்டு வருவது, வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டல் கடலை மாலை அணிவித்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கனாலே பெரும் துன்பங்கள் சிரமங்கள் எதுவும் உங்கள் ராசிக்கு இருக்காது என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.